உங்களோட பிசினஸ ஆன்லைன்ல கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்க கரெக்ட்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஹலோ டெவலப்பர்ஸ். இந்த சீரிஸ் உங்க பிசினஸ்க்கு ஒரு ஆன்லைன் பிரசன்ஸ் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ல இருக்கோம். இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு பிசிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது காலையில ஒரு 10 மணில இருந்து நைட் ஒரு 9 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். ஆனா வெப்சைட் அப்படின்றது 24/7 ஓப்பன்ல இருக்கும். ஈவன் நைட் டைம்ல கூட, ஏன் லீவ் டேஸ்ல கூட உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இது பேட்மேன் மாதிரி நைட் டைம்ல ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க கடை சென்னையில இருந்தாலும், உங்க வெப்சைட் மூலியமா இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைடா உங்க ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிக்க முடியும். ஸோ ஜியோகிராஃபியை தாண்டி உங்க பிசினஸ் பெருசாகும். இப்போ ஒருத்தன் கூகுள்ல உங்க சர்வீசஸ் சர்ச் பண்ணும்போது, உங்க வெப்சைட் இல்லைன்னா அவங்களுக்கு உங்க பிசினஸே இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ வெப்சைட் வச்சிருந்தோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் இமேஜ் ஃபார் யுவர் பிராண்ட், டெஸ்டிமோனியல், கூகுள் ரிவ்யூஸ், போர்ட்ஃபோலியோ, இது எல்லாமே ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். ஆல் இன்ஃபோ இன் ஒன் பிளேஸ், ப்ராடக்ட், சர்வீசஸ், ப்ரைசிங், ஆஃபர், கான்டாக்ட், இது எல்லாமே ஒரே பிளேஸ்ல இருக்கும். FAQ செக்ஷன் மூலியமா கஸ்டமரோட டவுட்ஸை வந்து நம்மளால கிளியர் பண்ணிக்க முடியும். வித்தவுட் வெப்சைட் சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாலும் டெம்பரரி ரீச் தான். ஆனால் லாங் டேர்ம் விசிபிலிட்டிக்கு வெப்சைட் கண்டிப்பாக முக்கியம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஒரு லைன் கோடிங் கூட எனக்கு தெரியாது, எப்படி என்னால் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ நோ வரிஸ், கோடிங் தெரியாமல் இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை பற்றி தான் இந்த டுட்டோரியல் சீரீஸில் சொல்ல போகிறோம். இந்த டுட்டோரியலை ஃபுல்லாக ஒரு சீரீஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இ-காமர்ஸ்னா என்ன, கோடிங் இல்லாமல் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, வேர்ட்பிரஸ்னா என்ன, WooCommerceனா என்ன, ஸோ இதை பற்றி நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ இ-காமர்ஸ்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்டர்நெட் மூலியமா உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை செல் பண்ணுறது தான் இ-காமர்ஸ். ஃபிசிக்கல் கடை இல்லாமல் உங்கள் வெப்சைட் மூலியமா கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் என்ன அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா, இது எல்லாமே இ-காமர்ஸ் வெப்சைட் தான். இதில் வந்து ஏகப்பட்ட இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ இதில் நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு சில இ-காமர்ஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோடிங் இல்லாமல் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது? இதுக்கு நம்மளுக்கு வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு டூல் வேணும். ஸோ வேர்ட்பிரஸ் அப்படின்னா என்ன? ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் CMS சாஃப்ட்வேர் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதுக்கு கோடிங் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற 40% மேலே இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே வேர்ட்பிரஸ் வச்சு கிரியேட் பண்ணாதான். ஓகே, இப்போ வேர்ட்பிரஸ் வெர்சஸ் கோடிங் வெப்சைட். ஸோ இந்த வேர்ட்பிரஸ் வச்சு நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது இதோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதுக்கு கோடிங் தேவையில்லை. இதில் வந்து தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த வேர்ட்பிரஸ் மூலியமா கிரியேட் பண்ற வெப்சைட் வந்து SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது லோ காஸ்ட் தான். நீங்க தனியாவே இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு வெப்சைட் வந்து கோடிங் வச்சு இது பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு டெவலப்பரோட ஹெல்ப் இல்லாம நம்மளால பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். எவரி ஸ்மால் சேஞ்சஸ் கூட ப்ரோக்ராமரை வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேர்ட்பிரஸ் அண்ட் பிளகின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட்ல வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பத்தி ஒரு ஃபுல் சீரீஸ் கூட நாங்கள் அப்லோட் பண்றோம். இப்போ WooCommerce அப்படின்னா என்ன? ஸோ WooCommerce அப்படின்றது ஒன் ஆஃப் த பிளகின் தான். ஸோ இது வேர்ட்பிரஸ்ல நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா நம்மளால ஒரு ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஷிப்பிங் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆர்டர் ஹேண்டில் பண்ணிக்கலாம், கூப்பன்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த WooCommerce வந்து ரேசார் பே, ஸ்ட்ரிப், பேபால், ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் WooCommerce என்ன அப்படின்னா, இது 100% கஸ்டமைசபிள், SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ்ல இருந்து பிக் பிராண்ட் வரைக்கும் இதை வந்து நம்மளால ஸ்டோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நிறைய தீம்ஸ் இருக்கு, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆல்ரெடி ரெடியாகவே இருக்கு. ஸோ இந்த இதில் இன்வென்ட்ரி, டேக்ஸ், ஷிப்பிங் எல்லாமே ஈஸியாக நம்மளால செட்டப் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான டொமைன் நேம், ஹோஸ்டிங், இதெல்லாம் எப்படி வாங்குறது, எங்கே வந்து நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.